the Lord's intervention in the blessing. ஆசீர்வாதத்துல கர்த்தருடைய தலையீடு. கர்த்தர் தலையிட்டு குறுக்கிட்டு நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஆமென். இந்த தலைப்புல நான் பேச போகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். போன வாரம் அவருடைய ஸ்டடியுடைய கண்டினியூஷன் புக் ஆஃப் ஜெனிசிஸ் 30ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27-28. புக் ஆஃப் ஜெனிசிஸ் 30ஆம் அதிகாரம் 27-28. அப்பொழுது லாபான் இவன் வந்து யாக்கோபுடைய மாமனார் லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, யாக்கோபே உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். நீரு இது தமிழ்ல இருக்குது. ஆக்சுவலா நீ இங்கேயே தங்கிரு. உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்றான். இங்கிலீஷ். And Laban said to him, Laban said to him, Please stay. If I have found favor in your eyes. If I have found favor in your eyes. For I have learned by experience. That the Lord has blessed me. For your sake. Please stay. If I have found favor in your eyes. For I have learned by experience that the Lord has blessed me for your sake. Amen. Hallelujah. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. போன வாரம் நான் சொன்னேன், உங்க சம்பளத்தை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம். யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் சேலரி. ரைட்டுங்களா? அவன் சேலரி கொடுக்கறது, நீங்க சொல்றது தான் உங்களுக்கு என்னங்க சம்பளம். ஆமேன், ஆமேன். அப்படியா கர்த்தர் உங்களை மாற்றுவார். எவ்வளவு அளவுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க எங்கேயே இருங்க, எங்க கம்பெனி விட்டு போயிடாதீங்க, தயவுசெய்து நீ இங்கே இருங்க, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் அவ்வளவு தரேன்ட்டு ஒரு நாள் உன்னையே பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சமயம் வரப்போகிறது. நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், லாபான் மாமனார் ஆக்சுவலி 14 வருஷம் ஏமாத்திட்டான் மருமகன் யாரங்க, யாக்கோபு. லாபான் வந்து ரொம்ப ஜில்லா திருடன். 14 வருஷமா ஏமாத்தினானா. உங்களுக்கு தெரியும், லாபான் வந்து தம் மருமகனாக யாக்கோபை பார்த்து கேட்குறான், ரேச்சல் அழகான பொண்ணு உனக்கு நான் கொடுத்துட்றேன், அதுக்கு என்ன செய்கிறேன் கைமாறாக. அவன் சொன்னான், 7 வருஷம் அம்மா நான் வேலை செய்கிறேன் உனக்குன்னு சொன்னான். அவன் சொன்னது அப்படியே பிடிச்சிக்கினான். ஓகே, ஆனால் ரேச்சலை கொடுக்கல, ராகேலை கொடுக்கல, அதுக்கு பதிலாக பார்த்தா லேயால கொடுத்துட்டான். திருமணம் பண்ணி வச்சுட்டு சின்ன பொண்ணு அதுவும் உனக்கு தந்துடுறேன், இன்னொரு 7 வருஷம் நீ வேலை செய்து. 7 வருஷம் பையன் சொன்னான், யாரு, யாக்கோபு சொன்னான். செகண்ட் டைம் இவனே சொல்றான், இன்னொரு 7 வருஷம் செய்ய இந்த பண்ணியை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 14 வருஷம் 2 பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மாமனார் யாக்கோபை வீட்டிலேயே வச்சுக்கினானா. ஹல்லேலூயா, ஆமேன். எத்தனை வருஷங்க? யார் யாருக்கு 14 வருஷம் எப்படி வருது கணக்கு சொல்லுங்க. லேயாளுக்கு 7 வருஷம், ராகேலுக்கு 7 வருஷம். 7 எவ்வளவு ஆச்சுங்க? 14 வருஷம் பொறுத்து இவன் சொல்றான், மாமா தயவுசெய்து என்னை அனுப்பிடு. 14 வருஷமா நான் இருந்தேன், நான் சம்பாரிச்சதே 2 ஒய்ஃபு, சில பிள்ளைங்க, அவ்வளவுதான். எனக்குன்னு ஒன்னும் நான் சம்பாதிக்கல. இனி எப்போ எனக்கு நான் சம்பாதிக்க போறேன், என்னை தயவுசெய்து வீட்டுக்கு அனுப்புங்கன்னு தான் மாமனார் சொல்ற விஷயம். என்ன பாருங்க சொல்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இங்கே இரு, தயவுசெய்து எங்க வீட்டுல தங்கிரு. மாமனார் கெஞ்சுறார் மருமகனை பார்த்து, நீ இங்கே இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இங்கிலீஷ். And Laban said to him, Please stay. If I have found favor in your eyes. If I have found favor in your eyes. For I have learned by experience. That the Lord has blessed me for your sake. உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். I have learned that I have been blessed because of you through this experience. Amen. அன்னைக்கு குறிப்பினால் நான் கண்டுபிடிச்சேன், உன் நிமித்தம் தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்கதரிசனம் சொல்றேன், உன் நிமித்தம் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். உன் குடும்பத்துக்கு நீ இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம், நீ இருக்கிறதுனால தான் உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, இல்ல நீ வேலை செய்யற இடத்துல ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இது ஒரு பிளஸிங், ஆபிரகாம் பிளஸிங். அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். என்ன? நீ போற இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் அப்படியே எந்த வீட்டுக்கு போறியோ அந்த வீட்டுல நுழையும், எந்த ஊருக்கு போறியோ அங்க நுழையும், எந்த குடும்பத்துல போறியோ அங்க நுழையும், எந்த சபைக்கு போறியோ அந்த இடத்துல நுழையும். உன் ஊழியத்துல ஆசீர்வாதம் உன் நிமித்தம் இருக்கும். ஹல்லேலூயா. ஹalleluya. போன வாரத்தை நான் சொன்னேன், என்னுடைய படிப்பு, நான் டியூஷன் எடுத்தது, இதெல்லாம் சொன்னேன். எவ்வளவு பேர் எனக்கு சேலஞ்சா வந்தாங்க. ஆனா ஒருத்தரும் என்னை எதிர்த்து நிற்க முடியவில்லை. கர்த்தர் அதை தான் சொன்னார், உன் ஜீவுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்த வண்ணமாய் உன்னோடு கூட இருப்பேன். நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருப்பார். இந்த ஆசீர்வாதம் உன் மேல இருக்கிறதுனால நீ போற இடம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதா கட்டாயம். ஆமென். நீ போற இடம்லாம் தொலங்கும். ஆமென், ஆமென். சரி, அவன் சொல்றான் உன் நிமித்தம். இது போல அநேக பரிசுத்தவான்கள் மேல இந்த ஆசீர்வாதத்தை அநேக ஜனங்க அனுபவித்தாங்க. விஷயம் தெரியுங்களா? யோசேப்பு பார்வோனை பெரிய பணக்காரனா பண்ணிட்டான். யாருங்க? யோசேப்பு எகிப்துக்கு போனவனையும் எகிப்து தேசம் ரொம்ப பணக்கார தேசமா ஆயிடுச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் எங்க வந்து சேர்ந்துச்சா? எகிப்துல தான் வந்து சேர்ந்து. ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு மனுஷன். யாருங்க? யோசேப்பு. அங்க இருக்க ஆடு மாடு எல்லாத்தையும் வாங்கி பார்வோனுக்கு கொடுத்துட்டான். அவங்க நிலத்தெல்லாம் வாங்கி கூட யாருக்கு கொடுத்தா? உங்களுக்கு தானியம் வேணுமா, நிலத்தை கொடுங்க. லாஸ்ட் அவங்க சொல்றாங்க, நாங்க தான் இருக்கிறோம், எங்க உடம்பு தான் இருக்கு தவிர வேற எதுவும் இல்லை. சரி, நீங்க எல்லாம் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்து ஆமென் அவங்க தானியம் வாங்கி போனாங்க. அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லுது, யோசேப்பு நிமித்தமாய் கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தார்? பார்வோனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க. இது போல அநேக பிளஸிங் சொல்லலாம். இதை கவனிச்சுங்க. நெக்ஸ்ட், யாக்கோபு நிமித்தமா யார் ஆசீர்வதிக்கப்பட்டது? லாபான். லாபான் யாரு? மாமனார். லாபான் யாரு? மாமனார். இன்னும் சொன்னா புறஜாதி. ஆமென். அவன் கடவுளை அவ்வளோ அறியாதவன். ஆனா யாக்கோபு கடவுளை அறிஞ்சவன். அப்போ நீங்க யாருக்கு ஆசீர்வாதமா? நீங்க எந்த ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யலாம், அவங்க இந்துக்களா இருக்கலாம், முஸ்லிம்ஸ்லா இருக்கலாம், இல்ல கடவுளை அறியாதவங்களா, ஆனா உன் நிமித்தம் அந்த ஃபேக்டரிக்கு ஆசீர்வாதம் போகும். நீ இருக்கிற வீடு போர்த்திபாரின் வீடு, இல்ல நீ இருக்கிற தேசம், போர்த்திபார் ஆஸ்வதிக்கப்பட்டான் எகிப்துல. போர்த்திபார் யார் நிமித்தம்? யோசேப்பு நிமித்தம். நெக்ஸ்ட் நீங்க பார்த்தா அதே யோசேப்பு நிமித்தம் பைபிள்ல சொல்லுகிறது யார் யார் ஆஸ்வதிக்கப்பட்டனா? பார்வோன் ராஜா ஆஸ்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உன்னையும் என்னையும் கொண்டு அநேகரை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். அதான் தான் பைபிள் சொல்லுது, you shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க ஒரு முறை, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நீ இந்த வார்த்தை சொல்லாம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கேட்டங்களா? தைரியமா சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். சதீஷ் பாஸ்டர், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. குறிப்பினால் நான் அறிந்தேன். எடுத்துக்கலாம் பைபிள் என்னோட கூட. என்ன குறிப்பு அவனுக்கு கிடைச்சிச்சு? ஜெனிசிஸ் 30:30. ஆதியாகமம் 30:30. நான் வரும் முன்னே, கவனிங்க, மாமனார் கிட்ட சொல்றான். மருமகன் யாரு? யாக்கோபு சொல்றான், மாமா நான் வரும் முன்னே உன் வீட்டுக்கு இருந்தது. மாமா நான் உன் வீட்டுக்கு வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். மாமனார் கிட்ட மருமகன் சொல்றான், மாமா நான் வரும் முன்னே உங்க வீட்டுக்கு நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நான் வந்த பின் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இது வைத்துக்கொண்டு நான் நிறைய பேச போகிறேன். கவனிச்சுங்க. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நான் எப்ப உங்க வீட்டுக்கு வந்தனோ அவன் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்படி கூட சொல்லலாம். நீங்க இங்க வருவதற்கு முன் உங்களுக்கு இருந்தது கொஞ்சம். ஹல்லேலூயா, உங்களுக்கு இருந்தது கொஞ்சம். ஆனால் நீங்க இங்க வந்த பின் இயேசுவின் அருளினால் உங்களுக்கு இருக்கிறது அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பட் இந்த கேஜ் ஃபெய்த் அசெம்பிளிக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கேஜ் ஃபெய்த் அசெம்பிளி மூலமா கர்த்தருடைய அருளால கர்த்தருடைய தயவினால நான் உயர்த்தப்பட்டேன். ஆமென், ஆமென், ஆமென். நீங்களும் அப்படிதாங்க. ஆசீர்வாதம் பைபிள்ல சொல்லுது. ஆசீர்வாதம்ன்றது யார் மேல இருந்துச்சுனாக்கா
ஆபிரகாம் மேல இருந்தது. யார் மேல இருந்தது? ஆபிரகாம் மேல. ஆனா கூட போன நம்பர் லோத்து, அவன் மேல ஆசீர்வாதம் இல்ல. ஆனா ஆபிரகாம் மேல இருந்து வழியிற ஆசீர்வாதம் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிச்சான். ஆமென். இன்றைக்கு இங்க ஒருத்தர் அசைவாடுகிறார், அவர் பேர் இயேசு. ஆமென். அவர் மேல இருக்கிற ஆசீர்வாதம், Yes. அந்த ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஹalleluya. நமக்கெல்லாம். ஆமென். 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 ஒரு பிரீச்சர் சொல்றாரு, என் மேல ஆசீர்வாதம் இருக்குதுங்க, என் கூட ஒட்டி இருந்தா உங்களுக்கும் கிடைக்கும்ன்றாரு. ஆமென். அப்படி சொல்ல. ஆமென். இயேசுநாதர் மேல இருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு உனக்கு எனக்கு இருக்கு. ஆமென். ஆபிரகாம் மேல இருந்த ஆசீர்வாதம் தான் கொஞ்சம் அப்படி வழிஞ்சிச்சு. லோத் ரொம்ப பெரிய பணக்காரனா, அதை அப்படியே பிடிச்சுக்கணும். இன்னைக்கு இயேசுநாதர் மேல இருக்கிற ஆசீர்வாதம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்குது. வந்திருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. நீங்கள் எங்கேயோ டாப்ல போயிடுவீங்க. ஆமென். 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 சேலஞ்ச் பண்றான். மாமா, நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன உங்ககிட்ட இருந்த ஆடு கொஞ்சம் Yes. 100 150 இருந்துச்சு. நீங்க எனக்கு பொறுப்பை கொடுத்தீங்க. ஆமென். Yes. இந்த ஆடு மேய்க்கிற பொறுப்பை கொடுத்தீங்க. ஆமென். 150 200 ஆச்சு, 200 300 ஆச்சு, 300 400 ஆச்சு, 400 500 ஆச்சு. அப்படி 1000 மாறினது, 1500 மாறினது. இன்றைக்கு 4000 5000 அவ்வளவா இருக்குது மாமா. அவன் சொல்றான், கணக்கு சொல்ல முடியாம அது எப்படியா இருக்குன்னா மிகவும் பெருகிட்டு. பாருங்க, நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனால் மிகவும் பெருகி இருக்கிறது. அது மிகவும் பெருகி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அது மிகவும் பெருகி இருக்கிறது. மிகவும் பெருகி இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, அது மிகவும் பெருகி இருக்கிறது. மிகவும் பெருகி. எது பெருகிச்சா? சொத்து. மாமா, நான் வந்த பிற்பாடு ஆமென். உங்க வீட்டுல சொத்து ரொம்ப பெருகிடுச்சுன்னு சொல்லுகிறான். ஆமென். மிகவும் பெருகிடுச்சு. அது ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, பைபிள்ல சிலதெல்லாம் 5000 ஆடு, 6000 ஆடு, 4000 ஆடு எல்லாம் கணக்கு இருக்குது. இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டதுனால தான் கணக்கு இல்ல. ஆமென். அப்ப யாக்கோபின் நிமித்தமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறார். லாபான எவ்வளவுன்னு தெரியல. அவன் சொல்றான், ரொம்ப பெருகிடுச்சு மாமா, நான் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தது கொஞ்சம், ஆனா நான் வந்த பின்பு எவ்வளவு ஆச்சு? மிகவும் பெருகி. இங்கிலீஷ் எப்படி இருக்கு பாருங்க. For what you had before I came was little. For what you had before I came was little. Before I came to your house you had only little. உங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. And it has increased to a great amount. And it has increased to a great amount. The Lord has blessed you. See, it has increased to a great amount. Bible doesn't say or 5000 sheep or 2000 camels. Bible doesn't say anything else. Any numerous Bible doesn't give. பைபிள்ல எந்த ஒரு நம்பரும் கொடுக்கல. It has increased to a great amount. மிகவும் பெருகிடுச்சு. ஆமாங்க, இந்த வருஷத்துல பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, உங்க வீடு கூட மிகவும் பெருகும். மிகவும் பெருகும். உன் ஆசீர்வாதம் மிகவும் பெருகும். பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருவார். Hallelujah. 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 It has increased to a great amount. The Lord has blessed you since my coming. See, he gives the reason. The Lord has blessed, increased, and it has increased to a great amount. What's the reason? The Lord has blessed you since my coming. And now, when shall I provide for my own house? When shall I provide for my own house? I'm going to speak out even this subject. When shall I also provide for my own house? எப்போ எங்க வீட்டுக்கு நான் சம்பாத்தியம் பண்ணுவேன்? இவ்வளவு நாள் உனக்கு உழைச்சு போட்டேன் மாமா. எப்போ என் வீட்டுக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஒய்ஃப்க்கு, என் புருஷனுக்கு, என் குடும்பத்துக்கு எப்போ நான் சம்பாதிக்க போறேன்? அல்லேலூயா. ஓகே, இது எல்லாத்தையும் நான் பேசலாம். ஒரு இது ஃபர்ஸ்ட் குறிப்பு அவங்க மாமா என்ன பார்த்தானா, யாக்கோபு சொல்றது கரெக்ட் தான். நான் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தது கொஞ்சம், ஆனா நான் வந்த பின்ன அது இன்க்ரீஸ் ஆச்சு, அப்படியே பெருகுச்சு. ஆமென். ஒரு பெரிய பெருக்கம் வந்தது. அதான் நான் சொன்னேன், நான் வரும்போது உங்ககிட்ட இருந்த 150 ஆடு தான், அது முன்னாடி 200 மாறிச்சு, என்கிட்ட கொடுத்தீங்க பொறுப்பு. அது நெக்ஸ்ட் 300 மாறிச்சு, நெக்ஸ்ட் 500 600 700 800 1000, அப்படியே அது 5000, அப்படியே கணக்குல பெருகி கொண்டிருக்குது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஃபோல்டு, உங்ககிட்ட இருக்கிற ஹர்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற இப்போ அந்த ஃபிளாக், அதாவது மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை ரொம்ப பெருகிடுச்சு. கேமல், ஒட்டகம் எல்லாம் பெருகிடுச்சு. ஆமென். இது அவ்வளவு ஆசீர்வாதம் யாருங்க லாபானுக்கு வர்றதுக்கு காரணம் ஒரே ஒருத்தனா, யாக்கோப். யாக்கோப் மேல இருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படியே அந்த குடும்பத்துக்கு போச்சு. அல்லேலூயா. சரி, செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இவனே சொல்றான், இதுவும் அவனே சொன்னான், இது அவங்க மாமா பார்த்திருந்தது தான். செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பாருங்க, கமான். ஆதியாகமம் 31:38 31:38 புக் ஆஃப் ஜெனிசிஸ் 31:38.
இந்த 20 வருஷ காலமாய் ஆ நான் உம்மிடத்தில் இருந்தேன். மாமனார் கிட்ட சொல்றான், எத்தனை வருஷம் இருந்தேன் நானு? 20 வருஷ ஆக்சுவலி காலம். 14 வருஷம் 2 பொண்ணுக்காக வேலை செய்தான். அப்பயே நான் போயிடுறேன்னு சொன்னான். அவங்க மாமா சொல்றாரு, தயவு செய்து என்கிட்டயே இரு, நீ என்னை விட்டு போயிடாத, நீ இருக்கிறதுனால தான் எனக்கு ஆசீர்வாதம், ஆமென். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அறிந்தேன். அதை பத்தி தான் நான் பேசினுக்கிறேன். இவன் இன்னும் ஒரு 6 மாசம் அவங்க மாமா அப்படியே தங்க வச்சுட்டார். யார? 6 வருஷம் யாக்கோபு. யாக்கோபு. அப்ப டோட்டலா பாருங்க, 20 ராகேலுக்கு 7 வருஷம், லேயா லேயாளுக்கு 7 வருஷம். எவ்வளவு ஆச்சு? 14 வருஷம். 14. இன்னும் 6 வருஷம் இவன் தனக்காக வேலை செய்யறான். எவ்வளவு ஆச்சு? 20. அததான் சொல்றான். இந்த 20 வருஷ இந்த காலமாய் 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். மாமா உங்க வீட்டுல நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. சினை அழியவில்லை. ஓகே, கவனிங்க. உம்முடைய இந்த 20 வருஷம், மீண்டும் பாஸ்டர், இந்த 20 வருஷ காலமாய் இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும். சினை அழியவில்லை. இங்கிலீஷ். These 20 years I have been with you. These 20 years I have been with you. Your ewes Your ewes and your female goats and your female goats have not miscarried their have young. not miscarried their young. Once again, ma. These 20 years These 20 years I have been with you. I have been with you. Your ewes Your ewes, and your female goats your female goats have not have not miscarried miscarried their young. Amen. செகண்ட் அடையாளம் இவனே சொல்றான். மாமா ஃபர்ஸ்ட் அடையாளம்னா, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தது கொஞ்சம், ஆனா நான் எப்போ உங்க வீட்டுல காலை வச்சனோ உங்க வீடு ரொம்ப களை கட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க உங்க வந்த மிகவும் பெருகிடுச்சு. நீங்க ரொம்ப பெரிய பணக்கார ஆனீங்க. அந்த பெரிய பணக்கார ஆகிறதுக்கு காரணமே என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் தான். அது அவன் சொல்றான், ஆமா நான் ஒத்துக்கிறேன், உன் நிமித்தமா தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ரெண்டாவது சொல்றான், மாமா நீ ஆடு மேய்ச்சிருந்த, உங்க தாத்தா ஆடு மேய்ச்சார், உங்க மாமனார் ஆடு மேய்ச்சார், எல்லாம் ஆடு மேய்க்கிற குடும்பம் தான் அவங்களுக்கு, ஆடு மேய்க்கணும். ஆனா எப்பொழுதும் அடிக்கடிக்கு சினை அழிந்து போகும். ஆமென். ஆடுகளுக்கு என்ன அழிந்து போயிடும்? சினை அழிந்து போகும். சினை அழிச்சுங்க, போயிடுச்சு. நம்ம அபாஷன் சொல்றோமே அது மாதிரி அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல ஆமென் அவன் சொல்றான், நான் இவ்வளவு நாள் இருந்தேன், 20 வருஷமா இப்படி ஆச்சான்னு கேட்கிறான். கேளுங்க பாருங்க. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் உம்முடைய வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. இதெல்லாம் தெரியுங்களா? சயின்ஸ்ல நடக்காது, ஹிஸ்டரியில நடக்காது, என்னது பொதுவா நடக்காதுங்க. கர்த்தருடைய இன்டர்வென்ஷன் தான். கர்த்தர் இருந்து தான் இப்படி எல்லாம் செய்ய முடியும். நீ எங்கேயும் அப்படி பார்க்க முடியாதுங்க. ஆடு வளர்க்குற அம்மா எல்லாம் இருக்காங்க, காந்தமா இருக்காங்க. அவங்க கூட கேட்டாங்களா, குட்டி போடும்போது 3 குட்டி போடுறதுனா ஒரு டைம்ல 3 போடும், ஒரு டைம்ல 2 போடும், 1 செத்துட்டு பிறக்கும். இல்ல சில நேரத்துல செனை அழிஞ்சிடும். கேட்டாங்களா, இன்னும் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி இன்னும் நான் அடுத்த மாசத்துக்கு குட்டி போடுது, இன்னைக்கு இதாயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு அப்படின்னு. இல்ல இது மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பம் சம்பவம் நடக்கலையா யாருடைய வாழ்க்கையில? யாக்கோபு. அப்ப என்ன பிளஸிங் பாருங்க, என்ன பிளஸிங், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீ இருக்கிற இடத்துல உங்க எம்ப்ளாயருக்கு நஷ்டம் வராதபடி உன் நிமித்தமாய் கர்த்தர் காப்பார். நீ இருக்கிறதுனால, நீ இருக்கிற ஃபேக்டரிக்கோ இல்ல நீ இருக்கிற தொழிற்சாலைக்கோ உங்க கம்பெனிக்கோ நஷ்டம் வராதபடி கர்த்தர் காப்பார். அதுக்கெல்லாம் ரீசன் நீ இருக்கிறதுனால தான். உன் வீட்டுக்கு நஷ்டம் இல்ல, உன் குடும்பத்துக்கு நஷ்டம் இல்ல, நீ இருக்கிறதுனால தான் கர்த்தர் நஷ்டம் இல்லாதபடி கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் நஷ்டம் இல்லாதபடி காப்பார். சப்போஸ் செனை அழிஞ்சிடுச்சு, என்ன ஆயிடும்? நஷ்டம். ஆனா உன் நிமித்தமா நான் நஷ்டம் இல்லாமல் காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சூப்பர். இந்த 20 வருஷ காலமா உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. ஓகே, சோ இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் தான் யாருங்க? யாக்கோபு நிமித்தமாய் அவங்க வீட்டுல நடந்தத லாபான் பார்த்தார். லாபானும் அதுக்கு அமோகமாய் என்ன பண்றாரு? ஒத்துக்கணும். இப்ப கேக்குறான், மீண்டும் பேக் டு பெவிலியன் 30 பாருங்க. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது.
இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இனி என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இங்கிலீஷ். For what you had before I came was little. For what you had before I came was little. And it has increased to a great amount. And it has increased to a great amount. The Lord has blessed you since my coming. The Lord has blessed you since my coming. And now, when shall I provide for my own house? And now, when shall I provide for my own house? When shall I also provide for my own house? இனி என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? கவனிச்சுங்க. நீங்க யாருக்கோ நீங்க உழைச்சி போட்டிருக்கலாம், யாருக்கோ எந்த கம்பெனிக்கும் நீங்க இது பண்ணிருக்கலாம். கர்த்தர் உன்னையும் கவனத்துல வச்சுன்னு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. உன்னையும் கர்த்தர் கணக்குல வச்சுன்னு இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, கர்த்தர் என்ன கைவிட்டாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உன்னை அவர் ஒரு காலம் மறக்க மாட்டார். அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு அக்கறை இருக்கட்டும். உங்க குடும்பத்துக்காக நீயும் நானும் சம்பாதிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. உன் குடும்பத்துக்காய், உன் மனைவிக்கு, உன் புருஷனுக்கு, உன் பிள்ளைங்களுக்கு, உன் குடும்பத்துக்காய் நீயும் நானும் எல்லாமே நம்ம சம்பாதிக்கணும். இது ஒரு நல்ல விஷயம். பாருங்க, அவன் சொல்றான், மாமனார் எல்லாம் உங்க வீட்டுக்கே நான் போட்டேன், எல்லா அச்சு துண்டேன். எத்தனை வருஷம்? 20 வருஷம். அட பாவி, 14 வருஷம். 14 வருஷம் எல்லாம் சாப்பிட்டேன், 14 வருஷம் நான் ஒன்றும் சம்பாதிக்கல. ரைட்டுங்களா? இனி என் குடும்பத்துக்கு எப்ப நான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 14 வருஷம் கொஞ்சம் புத்தி வந்துச்சு அவனுக்கு. யாருக்கு? யாக்கோபுக்கு. இன்னும் 6 வருஷம் வேலை செய்தான் பாரு, அதுதான் அவனுக்கு சம்பாத்தியம். ரைட்டுங்களா? அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 20 வருஷம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? குடும்பத்தை குறிச்சு கொஞ்சம் அக்கறை இருக்குங்க. பைபிள் அப்படிதான் இருக்குதுங்க. வேசிதனம் உங்களுக்குள்ளே இராதபடிக்கு அவனுக்கு அவளுக்கு சொந்த புருஷனும் சொந்த மனைவியும் இருக்கணும். ஆமென். சொந்த ஹஸ்பண்டே, சொந்த புருஷன், சொந்த மனைவி இருக்கணும் அப்படின்னு தான் பைபிளை சொல்லுது. இன்னொன்னு சொல்றேங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஹஸ்பண்டுங்களுக்கு சொல்றேன், உங்க கூட இருக்க போறது உங்க அப்பா இல்ல அம்மா இல்ல. ஹஸ்பண்ட் உங்களுக்கு சொல்றேன், கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போறது உங்க அப்பா இல்ல, உங்க அம்மா இல்ல, உன்னை பெத்த அம்மாவும் கூட இல்ல, உன்னை பெற்றெடுத்த அப்பா கூட இல்ல, இல்ல வேற யாரும் இருக்க போறது இல்ல. உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது உங்க ஒய்ஃப் தான். ஆமீன் சொல்லுங்க. அதனால ரொம்ப நல்லா உங்க ஒய்ஃபை பார்த்துக்கணும். அதே போல ஒய்ஃபுங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பம் கோத்திரம் யாரும் வர போறது இல்லை கடைசி வரைக்கும். ஆமென். எங்க பிரசங்கம் வருது? யாரும் வர போறது இல்ல. உனக்கு தாலி கட்டினா இருப்பாரு, இல்ல மோதிரம் போட்டா இருப்பார், அந்த ஹஸ்பண்ட் தான் கடைசி வரைக்கும் இருப்பார். ஆகினால உஷார், புருஷனை நல்லா பார்த்துங்க. ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் எனக்குங்களா பெரிய போஸ்ட்ல இருந்தாரு. பெரிய போஸ்ட், ரொம்ப பெரிய போஸ்ட். அவரு நிறைய சம்பாதனை. என்னன்னா ஒரு சின்ன வீடு ஒன்று வச்சுக்கினார். இடங்களா எல்லா பணத்தையும் அங்க அழிச்சார். எல்லா பணத்தையும், பெரிய போஸ்ட். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரு ஆடி அடங்குற ஒரு நேரம் வந்துச்சு. அந்த பெரிய வீடு அதுதான் காப்பாத்துச்சு. புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய வீடு சின்ன வீடு விட்டுச்சு. இடங்களா அந்த பெரிய வீடு இருக்குது பாருங்க. பெரிய வீடுனா அவரு தாலி கட்ட தான், அவங்க தான் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டுன்னு இருந்தாங்க. ரைட்டுங்களா? ஆமென். அதனால உஷார். இந்த இந்த கெட்ட பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? உங்களுக்கு நான் பிராங்கா இன்னைக்கு ரொம்ப பேசுறேன். எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாம் கவனிக்கணும். அவன் கேட்கிறான், யாக்கோபு, இனி என் ஒய்ஃபுக்கு, என் பிள்ளைங்க, என் குடும்பத்துக்கு நான் சம்பாதனை பண்ணுவது எப்பொழுது? எல்லாம் உங்களுக்கே போட்டேன், உங்களுக்கே செய்துட்டேன். இனி எப்பொழுது என் ஒய்ஃபுக்கு, என் குடும்பத்துக்கு நான் சம்பாத்தியம் பண்ணுவேன்? அல்லேலூயா. சூப்பர். அப்போ சொந்த குடும்பத்தை, இதான் பைபிள்ல சொல்லுது. சொந்த குடும்பத்தை நீ நடத்த தெரியாட்டி எப்படி சர்ச்சை நடத்துவேன்னு கேக்குது பைபிள்.
If you don't know how to behave with your own family or bring up your own family, how can you run a church if you are not able to run a family? ஒரு குடும்பத்தை நடத்த உன்னால முடியலனாக்கா எப்படி நீ சபையை நடத்துவ? அதனால பாஸ்டர்களுக்கு பயங்கரமான அட்வைஸ் திமோத்தி புஸ்தகத்திலும் தீத்து புஸ்தகத்திலும் இருக்கும். முதல் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணுமா, நல்லா நடத்தணும்னு தான் பாஸ்டரா வை, அவனை தான் சுவிசேஷகனா வை, டீக்கனா வை அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆமென். பிள்ளைங்களை கவனிக்காம, பெற்றோர்களை கவனிக்காம, இல்ல மனைவி கவனிக்காம, மூக்கொழிக்கணும், ரொம்ப துணி வாங்கி தராம அப்படியெல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் வேலைக்கு உதவாது. சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும். குடும்பம்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் குடும்பத்தை பார்த்தாரா இல்லையா? எஸ், அவர் தான் நமக்கு எக்ஸாம்பிள். பைபிள் சொல்லுது 20-30 வயசு வரைக்கும் அவர் பைபிள் அப்படிதான் இருந்தது. அவர் தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு தங்கி இருந்தார். ரைட்டுங்களா? அது பின்னாடி தான் அவர் ஊழியத்துக்கு போகிறார். ஊழியம் 3 வருஷம் தான் செய்தார். 30 வருஷம் வரைக்கும் தன் குடும்பத்துக்கு ஊழியத்துல தன் தாயை கூடவே வைத்து கொண்டிருந்தார், கூடவே கூட்டி கொண்டிருந்தார். அவர் சாகிற சமயத்தை கூட எருசலேம்ல தான் அவர் தாய் இருக்காங்க. பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல யாரும் கிட்ட வரல, எல்லாம் பயப்படுறாங்க. அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல கூட யாரும் வந்து சிலுவை கிட்ட வரல. 2 பேர் வந்தாங்கன்னு பைபிள்ல சொல்லுது. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமானவங்க இயேசுவின் தாய் ஆகிய மரியாள். யாருங்க கிட்ட வந்து சிலுவை கிட்ட? இயேசு அடிச்சுட்டு இருக்காங்க சிலுவையில. இயேசுவின் தாயாக மரியாள் வந்தாங்களா? இயேசுடைய தாயார் கூட அநேக ஸ்திரீகளும் வந்திருந்தாங்க, அவங்களும் இருக்காங்க. கிளியோபம், ஜோஹானா எல்லாம் இருக்காங்க. அந்த நேரத்துல இயேசுடைய சீஷர் 12 பேர்ல ஒருத்தன் தான் வந்து முன்னாடி வந்து நின்னான். அவன் பேர் என்னங்க? யோவான். அதுவும் இயேசுக்கு அன்பா அந்த சீஷன் அவன் வந்து நின்னான். இயேசு இப்ப சாக போறார், கவனிச்சுங்க. எருசலேம்ல இவருடைய மரணம் நடக்க போகுது. ஆனா இவர் தாயார் வந்து எருசலேமுக்கு இவர் கொண்டு வந்து இருக்கார் திருவிழாவுக்காக. இங்க இவர் மரிக்க போகிறார். திரும்ப கலிலேயா நாட்டுக்கு போகணும். அவங்க அம்மா எப்ப போவாங்க, எப்படி போவாங்க? அதுக்காக அவங்க தாயாரை தனியா விட அவருக்கு மனசு இல்ல. அம்மா மேல ஒரு அக்கறை, அம்மா மேல ஒரு பாசம். ஏன்னா கேத்தலிக் கூட இப்படி பிரசங்கம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமென். இயேசு சிலுவையில் அறியப்பட்டிருக்கா. அவருக்கு அன்பாந்த சீஷன், அவருக்கு அன்பாந்த தாய் 2 பேர் நிக்கிறாங்க. பைபிள்ல பாருங்க, Gospel of John 19th chapter verse 26-27. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27. 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் நின்ற தமக்கு அன்பார்ந்த சீஷனையும் கண்டு, கவனிங்க, சிலுவையில் அறியப்பட்டிருக்காங்க. அருகே நின்ற, தம் பக்கத்தில் நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இங்கிலீஷ். When Jesus therefore saw his mother, and the disciple whom he loved standing by, he said to his mother, woman, behold your son. ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ரைட்டுங்களா? அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் 27. பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அந்த அம்மாவை, மேரி அம்மாவை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இங்கிலீஷ். Then he said to the disciples, behold your mother. And from that hour, that disciple took her to his own house. From that hour, disciple took her to his own home. பாருங்க, இத நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்துக்கு முட்கிரீடம் போட்டுக்கிறாங்க தலையில. கேட்டுங்களா? 2 கை ஃபிக்ஸ் ஆயிட்டுக்குது. கை 2 வந்து ஆணியில் அடிச்சிருக்காங்க, கால் ஆணியில் அடிச்சிருக்காங்க. அவர் கை கால் இருந்தா ஃப்ரீயா இருந்துச்சா கூட அவங்க அம்மா பார்த்து, ஸ்திரீ அதோ உன் மகன். அன்பா இருந்த சீஷனை பார்த்து, யோவான் இதோ உன் தாய் அப்படின்னு கையை அதோ இதோன்னு காமிச்சிருப்பார். இங்க 2 கையும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதோ இதோன்னு கை காட்ட முடியாது. நெக்ஸ்ட், தலை ஃப்ரீயா இருந்துச்சுன்னு முள்ளு எல்லாம் போடாட்டி இப்படி அட்லீஸ்ட் தலையில ஆட்டிக்கலாம். அதோ கௌதம் உன் தாய்
அதோ உன் மகன் அப்படின்ட்டு இப்படி இப்படி காமிச்சிருக்கலாம். அங்க தலையும் ஆட்ட முடியாது, என் தலையில முள்முடி இப்படி இப்படின்னு போனாங்க, போச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு, கண்ணுல தான் ஒரு சைகை பண்ணிருக்கணும். அதோட கண்ணு கூட அடிச்சு குத்திட்டு இருந்தாங்களாமே. அந்த ஒரு மாதிரி பார்வை மோசமா இருக்கிற அந்த கண்களே கர்த்தரை சைகை காமிச்சிருப்பார். அதோ உன் தாய் அப்படி பார்த்து இப்படி, அதோ உன் மகன் அப்படின்னு. எனக்கு அதுல அவரு நொந்து நூலாகி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்க சமயத்துல கூட தான் குடும்பத்தை மறக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்துக்காய் சம்பாத்தியம் பண்ண வேண்டும். உன் மனைவிக்கு, உன் பிள்ளைங்களுக்கு, உன் குடும்பத்துக்கு நீ சம்பாத்தியம் பண்ண வேண்டும். ஆமென். ஒரு சில காலம் இருந்தது, நீ கொடுத்தாய், ஓகே, வெரி குட், கொடுக்கணும். இனி என் குடும்பத்துக்காய் சம்பாத்தியம் பண்ணுவது எப்படி, எப்பொழுது அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆமென். இப்பதான் அவன் சொல்றான், சேலரி ஓகேப்பா, நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நீயே உன் சேலரிய, உன் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்க, இங்கே இரு, நீ என்னை விட்டு போவாத. லாபான் சொல்றார், உங்க வீட்டுக்கு நீ சம்பாதிக்கணும்னு சொல்றல, 14 வருஷம் எனக்கே போட்ட. எஸ், இப்போ இது உனக்கு என்ன சம்பளம் வேணும்? கவனிச்சுங்க. கமான். ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30-32. நான் இன்றைக்கு போய், கவனிங்க, சூப்பர், இதை கவனிச்சுங்களா. லாபான் மாமனார் கிட்ட எனக்கு என்ன சம்பளம் வேணும்னு கேட்கிறான். யாரு? யாக்கோபு. எப்படி சம்பளம் கொடுக்கிற? கவனிங்க. படிங்க. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு, உம்முடைய மந்தைகள், மாமா இன்னைக்கு நான் போய், லாபான் மாமா உன் மந்தை எல்லாம் நான் பார்வையிட்டு, அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமா இருக்கட்டும். அல்லேலூயா. மாமா நீ இதுக்கு ஒத்துக்கினாங்க, நான் வரேன் உங்ககிட்ட வேலை செய்றேன். ஏன்னா இது மேல 10 குட்டி போனா 1 குட்டி தரேன், இதெல்லாம் வேணாம். நீ 2 குட்டி தரேன்னா கூட நான் போயிடுவேன், வேணாம் நான் போயிடுவேன். என்னடா சொல்ற சம்பளம்? புள்ளி புள்ளியா சிறுத்தை மாதிரி குட்டி போடணும். வரி வரியா குட்டி போச்சுன்னா, கலப்பு நீரெல்லாம் இருந்துச்சுன்னா அது எனக்கு சம்பளம் குத்துறியானா? அவன் பாக்குறான். புள்ளியா வரியா எந்த வரி குதிரை போடும்? ஒன்னும் போடுறதுல ஒத்துக்கலாம், ரைட். ஆமேன். இவனுக்கு விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சானா? ஆமேன். எந்த முட்டாளும் இப்படி சம்பளம் கேட்க மாட்டாங்க. ஆடெல்லாம் செம்மறி ஆடெல்லாம் ஒன்று வெள்ளையா இருக்கும், ஒன்று கருப்பா இருக்கும், இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரௌனு இப்படி ஸ்பாட்டட் அப்படியே இருக்கும். ஆமேன். இவன் கேட்கிறான், புள்ளியா இருக்கிறது, வரியா இருக்கிறது எனக்கு சம்பளம். ஓகே, இங்கிலீஷ்ல பாருங்க. Let me pass through all your flocks today. Let me pass through all your flocks today. Removing from there all the speckled and spotted sheep. Removing from there all the speckled and spotted sheep. And all the brown ones among the lambs. And all the brown ones among the lambs. And the spotted and speckled among the goats. And the spotted and the speckled among the goats. And these shall be my wages. And these shall be my wages. இதுதான் என் சம்பளம், இதுதான் எனக்கு சம்பளம். வரியா குட்டி போட்டுச்சுன்னா அதெல்லாம் என் சம்பளம். புள்ளியா குட்டி போச்சா அதெல்லாம் என் சம்பளம். ஓகே, மாமனார் வேணாரு. அடுத்த வசனம் 33 விட்டு 34 போடுங்க. 34 மாமனார் ஒத்துக்கிறார். அதற்கு லாபான் நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லி சொன்னான். நீ சொன்னபடியே தான். நீ என்ன சொன்னிய? ஓகே, இங்கிலீஷ். And Laban said, oh that it were according to your word. Oh that it were according to your word. நீ சொன்ன மாதிரி தான் உனக்கு சம்பளம். அல்லேலூயா. அடுத்த வசனம். அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து குமாரனிடத்தில் ஒப்புவித்தான். இவன் சொன்னா நான் அப்படி பிரிக்கிறேன்னா, மாமனார் சொன்னா நோ நானே பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு யாவையுன்ற ஒரு வேர்டு இருக்குது பாருங்க. நான் அந்நாளில கலப்பு நிறம் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும், சற்று வெண்மையும் கருமையும்னா கருப்பா இருக்கிற செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து குமாரனிடத்தில் ஒப்புவித்தான். அவங்க பையன் கிட்ட கொடுக்குறான் லாபான்.
நீங்க போய் மேய்ச்சிடுங்க. இது யாக்கோபு மந்தையில இருக்க கூடாது. இங்கிலீஷ். So he removed that day the male goats. See, it talks about Laban. Laban removed that day the male goats that were speckled and spotted. That were speckled and spotted. All the female All goats the that were speckled and spotted. See, word. All the female goats that were speckled and spotted. Everyone that had some white in it. Everyone that had some white in it. And all the brown And ones again among the word. the lambs. Again the word. Notice the word. Again, all the brown ones among the lambs. And gave them into And the hand of his and sons. gave them into the hands of his sons. எல்லாம் கவனிங்க. ஒரு பெரிய மந்தைங்க. அந்த மந்தையில இவன் என்ன கேட்டான், எனக்கு வரி வரியா புள்ளி புள்ளியா இருக்கிற குட்டி போடுறதெல்லாம் எனக்குன்னு சொன்னான். இது மேல அதான் சம்பளம். யார் கேட்டது? யார்கிட்ட கேட்டா? வெரி குட். நீ நல்லா மெசேஜ் கவனிக்கிற. மாமனார் கிட்ட. என்ன பண்றது, உங்க மாமனார் அப்பயே பாவம், அவர் இறந்துட்டார், நல்ல மனுஷன். உங்க மாமனார் இறக்கு இல்லையா என்ற என்ன பத்தி அவர் என்ன பண்ற, 2 தென்னை மரம் வச்சிருந்தாரு, 1 நான் கொடுத்தேன், 2 வீடு. சரி விடு. ஸ்டார்ட் பண்றீங்க. அவனா ஆனா இப்ப கூட தேங்காய் எண்ணெய் எல்லாம் கொடுக்குறாங்க, பரவாயில்ல எங்க வீட்டுல. ஓகே, கவனிச்சங்க. எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஏன்னா வரி வரியா புள்ளி புள்ளியா இருக்கிற ஆடுகள்லாம் பிரிச்சு தான் பிள்ளைங்க கிட்ட குத்துட்டானா. யாரு? லாபான். நீங்க போய் மேயுங்க. எவ்வளவு தூரம் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட கோலார் டிஸ்டன்ஸ்ல போய் மேய்க்கிறாங்க, இல்லாட்டி பங்கார்பேட் டிஸ்டன்ஸ் மேய்க்கிறாங்க. ஏன்? அடுத்த வருஷம் பாருங்க. தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு அப்படியே பிளேனா இருக்கிற ஆடுங்களை, வெறும் வெள்ளையா கருப்பா இருக்கிற ஆடுங்களை யார் மேய்ச்சானா? யாக்கோபு மேய்த்தான். மற்ற ஆடுகள் அந்த புள்ளி வரி இருக்கிறது, கொஞ்சம் ஸ்பாட் இது இருக்கிறது எல்லாத்தையும் பிரிச்சு தான் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டான். அவன் எவ்வளவு ஜில்லா திருடம் பாரு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுமா? 3 நாள் பிரயாண தூரம். அப்போ யாக்கோபுடைய ஆடு ஒன்னு குட்டி பொண்ணுனா, இங்க இருக்கிற ஆடு 3 நாள் ராவும் பகலும் பிரயாணம் பண்ணி தெரியாத வந்து மேட்டிங் சொல்லுவாங்க, சென பண்ணிட்டு அது திரும்ப போகணும். நடக்கிறதா? இங்கிலீஷ். Then he put 3 days journey between himself and Jacob. Then he put 3 days journey between himself and Jacob. And Jacob fed the rest and of Jacob Laban's fed flocks. the rest of Laban's flocks. And Jacob was tending or caring about the rest of Laban's flock. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வரி வரி குதிரை, வரி மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட போச்சுங்க? யாருங்க? லாபானுடைய பிள்ளைங்க மேய்ச்சிருக்கிறாங்க. எவ்வளவு தூரத்துல இருக்கிறான்லாம்? 3 நாள். எல்லாம் எது பொட்டாடு ஆனாடு எது அப்படி புள்ளி புள்ளியா இருக்குதோ அதெல்லாம் அவங்க மேய்ச்சிக்கிறாங்க. யாக்கோபு கிட்ட வெறும் பிளேனா மழை இருக்குது, எல்லாம் வெள்ளையா இருக்குது, எல்லாம் கருப்பா இருக்குது, இல்ல பிரவுனா இருக்குது, அது மாதிரி ஆடுங்களை எங்க கொடுத்துட்டான். இதுங்களுக்கு எதுவும் புள்ளியும் இல்ல வரியும் இல்லை. இப்போ இந்த புள்ளி இல்லாத வரி இல்லாத ஆடுங்க குட்டி போடுமா? அதாவது புள்ளி உள்ள குட்டி போடுமா? சான்ஸே இல்ல. 100% சான்ஸ் இல்ல. ஐயா சான்ஸ் இருக்குதா? எவ்வளவு ஜில்லா திருடம் பாத்தியா அவன். ஆனா ஒருத்தர் பார்த்துன்னுக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துன்னுக்கிறார். உனக்கு எந்த கெட்டது ஒருத்தர் செய்தாலும் ஒருத்தர் பார்த்துன்னுக்கிறார், ஒருத்தர் பார்த்துன்னு இருக்கார். அவரு சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்க வரைக்கும் எல்லாம் உன் ஃபேவரா தான் நடக்கும், உனக்கு சாதகமா தான் நடக்கும். யார் உனக்கு தொல்லை கொடுத்தாலும் சரி, யார் உனக்கு தீமை செய்தாலும் சரி, யார் உன்னை கீழே தள்ளணும்னு பார்த்தாலும் சரி, ஒரு கண்ணு பார்த்துனுக்குது, ஒருவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. அது உனக்கு இரக்கம் செய்கிற கண்கள், உனக்கு தயவு பாராட்டுகிற கண்கள். நிச்சயமா உனக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்கும். பயப்படாத யாக்கோப், உனக்கு சாதகமா தான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே, அப்படியே இது பண்ணான். இப்ப யாக்கோபே வந்து திடீர்னு பார்த்தா அந்த 6 வருஷத்துல கட 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 கடன்னு புள்ளி புள்ளியா குட்டி போடுது. எதுல? எல்லாம் பிரவுனு, எல்லாம் கருப்பு, எல்லாம் வெள்ளையாகுது. இதுங்களே வந்து புள்ளி உள்ள குட்டி போடுது. என்ன இது? அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆடும் அப்படியே போடுதான்.
ஏதோ ஒரு 10 குட்டி இவனுக்கு வந்துச்சு, 5 குட்டி அவனுக்கு போச்சுன்னு இல்ல. கர்த்தர் எல்லாத்தையும் பிடுங்கி தரார். ஆமென். ஆமாங்க, துன்மார்க்க கிட்ட இருந்து பிடுங்கி நீதிமானாகிய உனக்கு கர்த்தர் தருவார். ஆமென். துன்மார்க்க கிட்ட இருந்து பிடுங்கி நீதிமானுக்கு தருவார். ஆமென். 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 இந்த சாப்டர்லயே லாஸ்ட் வசனம் பாருங்க. நான் நினைக்கிறேன் 43 அது என்னன்னு தெரியல. லாஸ்ட் வசனம் போடு. இவ்விதமாய் அந்த புருஷன், எந்த புருஷன்? யாக்கோபு என்ற புருஷன். யாக்கோபை பத்தி சொல்லுது. இவ்விதமா அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. என்ன சொல்ற? என்ன படிக்கிறேன்? எஸ், என்ன நடக்குதுங்க? ஆமென். சான்ஸ் இல்ல, 100% சான்ஸ் இல்ல. இவன் சம்பளமே கிடைக்காது. ஆமென். ஒன்னும் புள்ளி புள்ளியா போட போறதுல, ஒன்னும் வரி வரியா போடாது. ஆனா இந்த அதிகாரத்துல லாஸ்ட் வசனம் சொல்லுது, இவ்விதமா அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆவான். கமான். ஹalleluya. கை தட்டுங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. உன்னை ஒருத்தர் பார்த்துக்கிறாரு சொன்னே, உன்னை ஒருத்தர் கவனிக்கிறாரு சொன்னே, யார் உன் மேல அக்கறை இல்லாவிட்டால் ஒரு 2 கண்ணு உன் மேல அக்கறையா இருக்குது, உன்னை கவனிக்குது, அந்த கண்கள் உனக்கு அற்புதத்தை செய்யும். நீ இழந்ததெல்லாம் திருப்பி கொடுப்பார். உனக்கு எவன் அநியாயம் செய்த அவனுக்கும் வேட்டு கொடுப்பார். எல்லாவற்றையும் பிடுங்கி உனக்கு தருகிறார். இதுதான் யாக்கோபின் தேவன். இதான் பைபிள் சொல்லுது, யாக்கோபின் தேவனை தன் உயர்ந்த அடைக்கலமாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நீ நானும் யாக்கோபின் தெய்வத்தை தான் வணங்குறோம். நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் நீங்க இஸ்ரவேலர், ஆபிரகாமின் சந்ததி. நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. எப்போ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டியோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய திருவிருந்தில பங்கேற்கிறியோ, எப்பொழுது அவருடைய ரத்தம் உனக்குள்ள போகுதோ, எப்பொழுது அவருடைய மாம்சம் உனக்குள்ள போகுதோ, நீ ஆபிரகாமின் சந்ததி, நீ இஸ்ரவேலன், நீ யாக்கோபின் சந்ததி. அந்த யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். உன்னை ஏமாத்துகிறவனை விடவே மாட்டார். உன்னை ஏமாற்றுகிறவனை கர்த்தர் விடவே மாட்டார். நிச்சயமாய் பிடுங்கி கொடுப்பார். ஹalleluya. அவரால் எல்லாம் முடியும். இது என்னால் நம்ப முடியலங்க. அவ்வளோ அற்புதம் என் மனுஷீகத்துல நம்ப முடியல. ஆனா ஆவிக்குரிய ஜீவத்துல விசுவாசின்ற முறையில நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Come on, English. Thus the man became. So this word talks about Jacob and his blessing. Thus the man Jacob became exceedingly prosperous. Oh, notice the word. He became exceedingly prosperous. Come on, say. He became exceedingly prosperous. Say once again. He became exceedingly prosperous. Prosperous பத்தி பேசாத. Prosperous prosperity teaching. ஏன் பைபிள் அதானே இருக்குது. உனக்கு என்ன பாஸ்டர் இத பத்தி பேசாத, ஜனங்கள்லாம் ஏழ்மையில தரித்திரத்துல சாகணும் அப்படியே வச்சுக்கோ. ஜனங்கள்லாம் ஏழ்மையில தரித்திரத்துல சாகணும், தரித்திரத்தை குறிச்சே பிரசங்கம் பண்ணுவார். நோ, எங்க அவருடைய பிள்ளைங்களை யாரையும் தரித்திரத்துல அவர் விடல. நான் பார்க்கல, பைபிள்ல நான் பார்க்கல. ஏன்னா படிக்கிற பைபிள்ல அவரு தான் பிள்ளைங்களை தரித்திரத்துல விட்டு நான் பார்க்கல. நீ பாத்தியா பாஸ்டர்? இல்லவே இல்ல. இவ்வளவு நாளா பேசிக் கொண்டிருக்கோம். எல்லாம் உங்க பிள்ளைங்களை உயர்த்தி கொண்டுதான் போகிறார். இன்னைக்கு நீயும் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளை. ரத்தம் சிந்தி உன்னை என்ன மீட்டுக் கொண்டார். உனக்கும் you will be exceedingly prosperous. You will be exceedingly prosperous. நீங்க மிகவும் பெருக போறீங்க. நீங்க மிகவும் செழுமையடைய போறீங்க. அங்க தமிழ்ல மிகவும் விருத்தி அடைந்து மிகவும் செல்வந்தனா மாறினானா. ப்ராஸ்பரிட்டினா தான் மிகவும் செல்வந்தனா மாறினான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் அந்த கிருபையை உனக்கு தருவார். ஆமென். மிகுந்த செல்வம் உடையவர்களா நீ நான் மாற போகிறோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் விசுவாசத்துல ஆமென் சொல்லி நீங்க பெற்றுக்கணும். எஸ். நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆமென். மிகுந்த செல்வம் உடையவர்களா மாறுவீங்க. ஆமென். ஹalleluya. உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் கர்த்தர் உன்னை கொடுத்து உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அநேக அநாதை இல்லங்களை நடத்த போறீங்க. ஏழைகளை பராமரிக்க போறீங்க. வயதான பெற்றோர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு நீங்க உணவு கொடுக்க போறீங்க. ஹalleluya. அநேக திருடர்களை மனம் திரும்புறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. நம்ம சபையில இருந்து அப்படிப்பட்டவங்க எழுமணும்.
நீங்களே வந்து ஐயா எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது, அனாதையில் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லு வரணும். ஆமென் ஆமென். ஆமென் ஐயா ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க மந்த்லி நாங்க சப்போர்ட் பண்றோம், ஒரு 10 பேருக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், இன்னொருத்தர் ஒரு 2 பேருக்கு, அப்படி வந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமென் அநேக ஏழை எளியோர்களே நம்ம உதவி செய்யலாம். எஸ் எஸ் ஆமென் ஆமென். ஆமென் அதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வைக்கிறார். ஆமென் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென் ஆமென். இங்க பாருங்க, thus the man became exceedingly prosperous and had large flocks. He had large flocks, female and male servants, female and male servants, and camels, and donkeys. Large flock. உங்களுக்கு நான் சொன்னல மாமா, நான் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தது கொஞ்சம், இப்போ உங்ககிட்ட என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாமா என்ன பண்ணாரு, அவர்கிட்ட 5000 இருந்த ஆடுவோ இல்ல 7000 இருந்துச்சோ என்ன சொன்னாரு, அதெல்லாம் ஒரு 4000 அவர் பொறுக்கி எடுத்துக்கின்னு யாக்கோபு கிட்ட இன்னொரு 4000 அப்படி என்ன விட்டு வைக்கிறார். ஆமென் ஆமென் அதை இவன் ஆளுங்களை வச்சு இவன் மேய்க்கிறான். ஆமென். 4000 ஆடு, அது 4000த்துல ஒரு 3000 பொட்டாடு தான் ஜாஸ்தி இருக்கும், கடாங்களை கொஞ்சம் வித்துருவாங்க, ரைட்டுங்களா? ஆமென். அப்போ 3000 பொட்டாடு இருக்குது யார்கிட்ட, யாக்கோபு கிட்ட. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குட்டி போட்டு எல்லாம் வரி வரியா போட்டுச்சு, புள்ளியா போட்டுச்சு. மாமா இந்த 6 மாசத்துல எனக்கு கிடைச்ச சம்பளம், இல்லாட்டி ஒரு வருஷத்துல கிடைச்ச சம்பளம் 3000 ஆடு, பாத்துக்கோ. 3000 எதுனா உன் பிரவுன் ஆடு நான் எடுத்தனா கேட்டுக்கோ, வெள்ளாடு எடுத்தனா கேட்டுக்கோ, எல்லாம் புள்ளியா போடுது. இப்ப யாக்கோபுடைய மந்த தனியா அவனுக்கு மாத்திரம் எவ்வளவு ஆச்சு, 3000. இவன் மேய்க்க ஆரம்பிச்சாங்க, ஒரு குட்டி போட்டு இருந்தாலும் ரெட்டையா போடுது, ரெட்டையும் புள்ளியா போடுது. இதெல்லாம் மனுஷீகத்துல அந்த ஞானத்துல உன்னால என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா ஒரு ஞானம், தேவ ஞானத்துல எல்லாம் கூடும். விசுவாசத்துல நான் நம்புறேன். இது என்ன அதிகாரங்க? 30ஆம் அதிகாரம். 30ஆம் அதிகாரம். 31ஆம் அதிகாரம் 6 வருஷம் பொறுத்து நடக்கிறது. 31ஆம் அதிகாரம் 6 வருஷம் பொறுத்து. 6 வருஷம் தெரியும், 14 வருஷம் ஆயிடுச்சா? 7 2 பொண்ணுக்கு 7 7 14, இது ஒரு 6 வருஷம் 20 வருஷம் பொறுத்து நடக்கிறது. கர்த்தர் சொல்றாரு என்ன பாருங்க, கமான். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் எவ்வளவு எடுத்துட்டானா, இத்தினாயா இது? அப்போ யாரு பணக்காரன் ஆயிட்டா, லாபானா இவனா? பாரு, யாக்கோபு. அவன் சொல்றானுங்க, மச்சானுங்க சொல்றானுங்க, எங்க அப்பா சொத்தெல்லாம் போயிடுச்சு, லாபான் திருடிட்டான். யாக்கோபு திருட்டான்றான் பாருங்க. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவை யாவையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும். ஓ செல்வமணி கவனிச்சுக்கோ. எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். யாக்கோபு காது கேட்கிற மாதிரி பேசுறான். நீ ரொம்ப உயரும் பொழுது உன் காது கேட்கிற மாதிரியே திட்டுவானுங்க, அப்பதான் நீ உயர்ந்து இருக்கிறன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் தனித்தனியா தெரியாத பேசுவாங்க. என்ன ஒன்னு உன் டேரக்டா பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்க, என்னம்மா உனக்கு என்னம்மா குறை அப்படி டைரக்டா உன்னை பார்த்து திட்டுவாங்க. தமாஸ் சொல்ற மாதிரி இருக்கும், அது திட்டுன்னு தான். Amen. English. Now Jacob heard the words of Laban's sons, saying, Jacob has taken away all that was our father's. Jacob has taken away how much? All. He taken away all that was our father's. That was our father's. And from what our father's. And from what was our father's? He has acquired all this wealth. So Jacob became wealthier. He acquired all his wealth because of my father's substances, they said. அவன் சொன்னாங்க, எங்க அப்பாவுடைய சொத்து தான், எல்லாத்தையும் அவன் எடுத்து அடிச்சிட்டான். அவன் அடிச்சானா? ஒருத்தர் அடிக்க வச்சார்டா. ஒருத்தர் அப்படி பண்றார். ஆமென். எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்தாராம். ரொம்ப இது. நெக்ஸ்ட் பாருங்க, இப்படி காது கேட்கிற மாதிரி திட்டினானுங்க, இப்ப முகத்துல காட்டுறானுங்க.
இப்போ ரொம்ப உச்சகட்டம். என்னங்க? கோபத்தின் உச்சகட்டம். கமான், அடுத்த வசனம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நல்லா பேசினானா யாக்கோபு, சாப்பிட்டியாப்பா அப்படின்னா, அது உண்மையான பேச்சு. இப்போ பார்த்தா முறைக்கிறான் யாக்கோப. ஏன்னா பையனுங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அப்பா எல்லாம் அடிச்சான், பார்த்தியா உன் மருமகன் வச்சுக்கிந்திய எங்களெல்லாம் விட்டியா, பார்த்தியா அடிச்சுட்டான், போ எல்லாம் போச்சு. அப்பாவை சூடேத்தி விட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாங்க, மனுஷனை எந்த மனுஷனை நம்பி அவர்கிட்ட போனா இவர்கிட்ட போனா எதனா கிடைக்கும் அப்படின்னு யாரையும் வால் பிடிச்சி சுத்தி நிக்காதீங்க. மீண்டுமா சொல்றேன், அவங்களுக்கு பாலிஷ் போட்டுன்னு இவங்களுக்கு பாலிஷ் போட்டுன்னு உன்னால என்னால அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. யாரும் நம்ம கண்ட்ரோல்ல வரமாட்டாங்க. அவரை பிடிச்சுக்கோ, அவரை பிடிச்சுக்கோ, எல்லாம் நடக்கும். அவரை பிடிச்சுக்கோ. நான் பண்றது அடிக்கடி போய் அவரை நைஸ் பண்ணி அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொன்னா தான் எல்லாம் கொடுக்குறாரு. நோ, அவங்க அப்படி கிட்டும். நீயும் நானும் ஒருத்தர் நல்லவர் வல்லவர் சொன்னா அவர்தான், அவர் தான் நல்லவர், அவர் தான் வல்லவர், அவர் கிருபை எப்போ என்றும் உள்ளது. அவரை மாத்திரம் உயர்த்துங்க, எல்லாம் உனக்கு தானா கைக்கூடி வரும். சாம்பி செல்லதுரையா சொன்னாரு, அவங்க அப்பா சொத்து பிரிச்சு தரேன்னு சொன்னார். அவங்க அப்பா ஹெட்மாஸ் நல்ல ஒரு இது பாஸ்டரா கூட இருந்தார். இடங்களா சாம்பி செல்லதுரை ஐயா சொன்னார், நானும் எங்க அப்பாவை கூட நம்பல, அவரை பிடிச்சிக்கினேன். ஏன்னா எவ்வளவு நேரம் எங்க அப்பா கூட நான் அப்பா நீ நல்லூர் வல்லூர் எவ்வளவு நேரம் சொல்ல முடியாது. அவருக்கு பாலிஷ் போடுறவங்க மாலிஷ் போடுறவங்க எல்லாம் மற்றவங்கிறாங்க. என்னால் அந்த அந்த புத்தியும் இல்லை, முடியவும் முடியாது. நமக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் தான். ஆமாங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்ற, உனக்கு எனக்கோ தெரிந்த ஒரே ஒரு நல்லவர் அவர் தான், அவர் தான். அவரே பிடிச்சுங்க, உங்களை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். யாருன்னா மற்றவங்களெல்லாம் நம்ம யாரை நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும் சொல்லுங்க? யாரை நான் கண்ட்ரோல்ல வைக்க முடியும்? இப்ப கௌதம் ஏன் கண்ட்ரோல் நான் வைக்கணும்னா, கௌதம் 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 பேசுங்க அப்படிங்கன்னா, அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணு ஹலோ கௌதம், இவன் என்ன விட்டு அங்க போயிடுவான். யாரை ஏன் கண்ட்ரோல்ல வைக்க முடியாது. ஆமேன். சரி, கௌதம் நல்லவங்க, சும்மா அவனை சொன்னாக்க எதுவும் அவன் கோச்ச மாட்டான். அதனால யாரும் ஒருத்தரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனா எனக்கு தெரியும், ஒருத்தர்கிட்ட நான் அண்டர்ல இருந்தேன்னா அவர் மற்றவங்களாம் என் கண்ட்ரோல்ல கொண்டு வருவார். ஆமேன். அவர் அண்டர்ல போயிடலாம், அவர் அண்டர்ல போயிடலாம். அவருக்கு நேரா கரத்தை விரிக்கலாம். அவருக்கு நேரா கருத்தை விரிச்சோம்னா எல்லாம் கொட்டுன்னு கொட்டுவார். ஆசீர்வாதம் வரும் அவருக்கு நேரா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்க அப்பா, அவருக்கு நேரா என் கருத்தை விரிக்கிறேன். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் பேர் எல் எலியோன். He is the possessor of heaven and earth. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரனா, வானமும் பூமியும் அவருக்கு தான் சொந்தமா. அவ்வளோ பெரியவர். நான் அவருக்கு நேரா கரத்தை நிட்டேன், அவருக்கு பாலிஷ் போடுறேன், மாலிஷ் போடுறேன். ஆமா, அவரைதான் நல்லவர் வல்லவர் சொல்லலாம். எல்லாம் கிடைக்கும். ஆமென். ஏண்டா எங்க இருக்கோம்? லாபான் முகம் மாறிடுச்சு. சோ இது கோபத்தின் உச்சகட்டம். இங்கிலீஷ படிச்சிடுமாமா? And Jacob saw the countenance of Laban. And Jacob saw the countenance, that is face of Laban. And indeed it was not favorable toward him. And indeed it was not favorable toward him as before. Once again, ma. And Jacob saw the countenance of Laban. And Jacob saw the countenance of Laban. And indeed it was not favorable toward him as before. முன்ன இருந்த மாதிரி முகம் இல்ல. போகும்போதே முறைச்சுன்னு போறாங்க, வரும்போதே முறைச்சுன்னு வராங்க, போனதே அப்படின்ட்டு போறாங்க. நான் சதேஷ வானா யா ஃபேஸ் இஸ் யா ஃபேஸ். மூஞ்ச பாரு, அது மூஞ்சி அப்படி எடுத்துன்னு போ அப்படின்ட்டு தான் யா ஃபேஸ் இஸ் யா ஃபேஸ். கரெக்ட் தானே? நம்ம சின்னது சொல்லலாம், மூஞ்சி பாடுறா அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி காட்டும், முகம் காட்டுவாங்க. ரைட், வேணா விடு, அதெல்லாம் நம்மளாம் அதெல்லாம் மறந்துட்டுக்கிறோம். இப்போ ஜேக்கப் வந்து இப்போ மாமனார் முகம் மாறிச்சா? மாறிச்சு. ஆமா. மச்சானுங்கெல்லாம் வந்து லாபான் பிள்ளைங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்களா? இப்ப அவங்க இருக்கணுமா அந்த வீட்டுல? இருக்கவே கூடாது.
இருக்கலாமா? கர்த்தரும் பேசுறாரு, போயிடுப்பா போதும், அவள் தான் டைம் ஆயிடுச்சு. ஆமென் ஆமென் கர்த்தரும் கரெக்ட் டைம் கொடுத்தாரு. Yes. இவங்க முகமும் சரியில்லை. ஆமென் அந்த நேரத்துல கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஆமென் ஹalleluya. ஹalleluya கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தோடனே இவன் வந்து எப்படி வீட்டை விட்டு போனா மனைவி இங்க கூட வரணும். எத்தனை பேரு? 2. அந்த 2 போட்டி போட்டு என் வேலைக்காட்சியை வச்சுக்கோ, உன் வேலைக்காட்சின்னு 4 பண்ணிட்டாங்க. யாக்கோப் பாக்கியவான்றியா? நோ நோ, யாக்கோபுக்கு 4. எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த டைம்ல இப்பதான் இவன் பொறுத்துக்கு பிறகுங்க, ஜோசப் வந்துக்கிறான். இன்னும் பெஞ்சமின் பிறக்கல. கிட்டத்தட்ட 12 பசங்க, ஒரு பெண் பொண்ணு. பெஞ்சமின் வழியில பிறக்கிறான். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் 2 ஒய்ஃபும் தனியா கூப்பிட்டான். பாத்தியா, சில நேரத்துல தனியா கூப்பிட்டு பேசுறதும் நல்லதுதான். எது கத்தரும் பாத்தியா. எது இருந்தாலும் நேரா பேச முடியாதுடா இது. ஹalleluya. ஆமென். சில நேரத்துல நேரா பேச முடியாது. ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, அப்படி நேரா டக் டக்குன்னு கேட்டுக்கோ. வானா நீ டக்கு டக்குன்னு கேட்டுதான் எவ்வளவு மனசு ஒஞ்சிருக்கு தெரியுமா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஞ்சம் கோணையாமா இருக்கு, அதுவும் ரொம்ப டேஞ்சர். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் அமுக்கணும், கொஞ்சம் பேசணும். இதெல்லாம் கர்த்தருக்கு உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஆமென். அந்தந்த டைம்ல அந்த ஞானத்தை கொடுப்பார். ஏன்னா உனக்குள்ள இருக்க ஆவியானவர் பெரியவர். ஆமென் சில இடத்துல எப்படி பேசணும் அது அவரே சொல்லித்தரன்னு கூட சொல்றார். கொஞ்சம் கொஞ்சம் வச்சுவாங்க, எனக்கு பட்டுதான் நான் பேசுவேங்க. பட்டுதை பேசுறவங்கள வேணா வாய் அடுக்கணும்ங்குது பைபிள்ல. பட்டுதை பேசிட்டா பட்டுன்னு போயிடும். உனக்கு தெரியுது இது. கொஞ்சம் பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கூட இருக்கக்கூடாது. சில நேரத்துல உன் வாயை அடக்க வேண்டும். வாய்களை ஒவ்வொருவரும் அடக்க வேண்டும். அது ரொம்ப நல்லது. பேசாத இருந்தால் நீ ஞானி என்று அறியப்படுவாயின்னு சொல்லுது. ஆமென். சில இடத்துல பேசக்கூடாது. சில இடத்துல பேசினா தான் வேலையே ஆகும். Yes. நீ பேசாம வேலை ஆகாது. அந்த இடத்துல நீ பேசிதான் ஆகணும். ஆமென் ஆமென். ஆமென் இன்னும் எவ்வளவு நாள் ஊமையா இருக்க போகிற? சில இடத்துல பேசிதான் ஆகணும். இது எந்த இடம்? இதுனா ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ரைட்டுங்களா? தேவன் உதவி செய்வார். ஆமென் ஆமென் ரைட்டுங்க. ஆமென். ரொம்ப நல்லது. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும். நான் இன்னைக்கு என்னென்னவோ கத்து கொடுத்துங்கிறாங்க. ஆமென். மெய்யாவே உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆமென் ஹalleluya. ஹalleluya ஆமென். சோ இப்ப கர்த்தர் சொன்னார், நீ போகணும். சரி, இது எப்படி சொல்றது? தனியா அவங்க ஒய்ஃப் 2 பேரும் கூப்பிட்டான். அங்க வந்துருங்க 2 பேரும். அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டானான்னு தெரில, வேலை காட்சிங்களா இவங்கள மாத்திரம் கூப்பிட்டான். கூப்பிட்டு இதுதான் விஷயம், உங்க அண்ணன் தம்பிங்க என் மச்சானுங்க திட்டுறானுங்க, என்ன டேரக்ட் காரது கேட்குற மாதிரி திட்டுறானுங்க. நான் பணக்கார ஆயிட்டேனா? நெக்ஸ்ட், உங்க அப்பாவுடைய முகமே பாத்தியா மாறிட்டு இருக்குதுண்ணா. இப்ப இந்த பொண்ணுங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லுங்க? அப்பாக்கா புருஷனுக்கா? நீங்க நினைக்கலாம் அப்பாக்கு. நோ, இதுங்க நல்ல பொண்ணுங்க, புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுச்சு. நல்ல பொண்ணுங்க. சதீஷ், நல்ல பொண்ணு புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுயா? ஆமென் நல்ல மனைவி புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆமென். ஏன் புருஷனுங்க யாரும் ஆமேனே சொல்ல மாட்டேங்க, அவனை கவனிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க ரொம்ப லக்காடிங்களா இருக்குதுங்க, பயங்கரமா. அதுல அப்ப இருக்கும், என் புருஷன் எங்க அப்பா எங்களை வித்து வாயில போட்டுக்கணும் அப்படியே சொல்லுதுக்கோ. நம்ம ஊர்ல சொல்றாங்களே, பேசுறாங்களே, எங்களை வித்து வாயில போட்டுக்கணும். எல்லாம் அப்பாக்கா திரும்பிச்சுங்க, கோவம் வந்துச்சு. ஏன்னா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆமாங்க, அதனால தான் சொன்னேன், கடைசி வரைக்கும் அவர் தான் உங்க கூட இருப்பாருங்க. புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் அப்படின்னு நம்ம தமிழ் பழமொழி சொல்லுது. அவர் கல்லும் இல்ல புல்லும் இல்ல, உண்மையான புருஷன். அதனால உன் கூட தான் இருப்பாரு. அவர் தான் கடைசி வரைக்கும் பாரு. யாரும் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த அங்கிள் ஆண்டி யாரும் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது கடைசி வரைக்கும். ஏன்னா மோசமான விஷயத்துல பேசுற எந்த சின்ன வீடம், எந்த பெரிய வீடம், மோசமான எந்த இதுவும் உன் கூட இருக்காது. ஒரு புருஷனுக்கு உண்மையாயிரு, ஒரு மனைவிக்கு உண்மையாரு.
இதெல்லாம் நம்ம சர்ச்சில் நான் தைரியமா சொல்றேன். ஒரு புருஷனுக்கு நீ உண்மையாரு, ஒரு மனைவிக்கு நீ உண்மையாரு. ஆமேனே காணுமே, ஆமென் சத்தமா ஆமேன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கும் வாலிப பொண்ணுங்களும் தரேன். வாழ்க்கையில ஒண்ணு தான் கட்ட போறீங்க, ரெண்டெல்லாம் நரகத்துல தூக்கி போட்டுருவார் கர்த்தர். ஏன்னா பைபிள கடைசியில் அது கூட சொல்லுது, பயப்படுகளும் விபச்சாரக்காரரும் பொய்யர் அனைவரும் ஏன்னா அக்னி கந்தம் எடுக்கிற இதுல தள்ளப்படுவார்கள். இதெல்லாம் வேணாம், இதுக்கு முன்னே செய்தெல்லாம் மன்னிச்சாரு, இதுக்கு பின்னாலும் கூட மன்னிப்பாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ரைட்டுங்களா? கர்த்தர் மன்னிக்கிற தேவன். அதுக்காக ரைட்டுங்களா உஷார். ஒன்னே ஒன்று செலக்ட் பண்ண போறீங்க, இப்ப நல்லா ஜபம் பண்ணி நல்லா இது வேணே அப்படியே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு கரெக்டா பிடிச்சிக்கோ. எந்த சர்ச்சில் எந்த பாஸ்டரும் சொல்லாது நான் சொல்றேன். ஆமென். இல்லையா? உனக்கு நல்லது கிடைக்கணும், காத்திரு காத்திரு காத்திரு. ஆமென். காத்திருந்தா எல்லாம் நல்லதே கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இப்போ தான் மனைவி கிட்ட சொல்றான், என்னென்ன நடந்துச்சு. இப்ப மனைவி கிட்ட புட்டு புட்டு வைக்கிறான். என்ன நடக்குது பாருங்க. 7வது வசனம் போறங்க, இதுல 7. வா 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 பேசுவை. உங்கள் தகப்பனோ, கவனிங்க, அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றான், உங்க அப்பா அதாவது லாபான் என் மாமனாரு, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என்னை ஏமாற்றி என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். 6 வருஷத்துல எத்தனை முறை மாத்தினானா? 10 முறை. சம்பளம் 6 வருஷத்துல 10 முறை மாத்தினானா? ஆமென். கவனிச்சுங்க. ஏன் எப்படின்னா யாக்கோபுக்கு டவுன்ல போயிடணும், கீழே போடணும்னு. டேய் நீ டவுன்ல போலான்னு நினைக்கிறான், இன்னொருத்தர் மேல இருக்கிறவரு இல்ல இல்ல என் பிள்ளை மேல வரணும், என் பிள்ளை மேல வரணும்னு நினைக்கிறான். ஹalleluya, ஹalleluya. நீ டவுன்ல போகணும்னு நினைக்கிறா, ஆனா அவர் நினைக்கலையே. அவர் நினைக்கலையே, நான் என்ன பண்றது? ஆமென். நான் சொல்றான், உங்க அப்பங்காரன் என் மாமனாரு பேர் சொல்லி வெக்கமாக்குது லாபான்னு. இதெல்லாம் ரிச்சர்ட் பாஸ்ல எக்ஸ்ட்ரா பேசுறது. 10 முறை சம்பளத்தை மாத்திட்டான். எத்தனை முறை? 10 முறை. எத்தனை வருஷத்துல? 6 வருஷத்துல. ரைட்டுங்களா? 10 முறை என் சம்பளத்தை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். அவன் எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், எனக்கு தீங்கு செய்ய கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. இங்கிலீஷ். Yet your father has deceived me. Yet your father has deceived me. That is he talks about his father-in-law. And changed my wages 10 times. He has changed my wages 10 times. But God did not allow him to hurt me. God did not allow him to hurt me. Next verse. அடுத்த வசனம். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது, என்ன முத சம்பளம் என்ன குத்தானா? புள்ளி புள்ளியா குட்டி போடுறது. 3000 ஆடு பெண்டாடு இருக்குது, அதெல்லாம் புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. ஆடுகள் எல்லாம் ஒரு ஆடு கூட மிஸ் ஆகல. எல்லா ஆடும் ஆடுகள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் எல்லாமே புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. 3000 பெண்ணாடு இருந்துச்சுன்னு வையா, 3000 பெண் ஒன்னு ரெட்டை குட்டி ஒன்னு போட்டுக்குதுங்க. 6000மோ அது 5000மோ ஒரே வருஷத்துல அச்சான். லக்கி பிரைஸ், பம்பர் பிரைஸ். யாரு? யாக்கோபு. இந்த வருஷமே 5000னா அடுத்த வருஷம் இன்னும் அதுங்க வளர்ந்து அது வேற வளர்ந்து போட்டு 6 வருஷத்துல கர்த்தர் எல்லாத்தையும் இவனுக்கு பிரித்து கொடுத்துட்டான். கமான். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. இங்கிலீஷ். If he said thus, the speckled shall be your wages. Then all the flocks bore speckle. How many flocks? All the flocks. ஆடுகள் எல்லாம் புள்ளி புள்ளியா தான் குட்டி போட்டுச்சு. Next pastor. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது, கலப்பு நிறம் வித்தியாசம், ஒயிட் பிளாக் அப்படி மிக்ஸ் ஆயிட்டு இருக்கணும். கலப்பு நிறம் உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று ஆடுகள் எல்லாம் கலப்பு நிறம் உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது.
ஆமென். ஆமென். அவன் சம்பளம் மாத்திரம் இல்லப்பா, புள்ளி புள்ளியா இருக்குது உன் குட்டினா எல்லாம் புள்ளி போடுது, வரி வரியா, ரைட், ஆமென். கலப்பு நிறம்னு சொல்றான். எப்படி நீ சொன்னாலும் கர்த்தர் எல்லா குட்டிகளையும் இவனுக்காக எல்லாத்தையும் போடுகிறார். ஹalleluya, hallelujah. கலப்பு நிற குட்டிகளை போடுது. இங்கிலீஷ் if he said And if he from the beginning. okay If he said thus, the speckled shall be your wages. the speckle shall be your wages. Then all the flocks bore speckle. Then all the flocks bore speckle. And if he said thus, And if he said thus, the streak shall be your wages. the streak shall be your wages. Then all the flocks. Then the bore whole flocks streak. bore streak. அடுத்த next வசனம். இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். எல்லா ஆடையும் எடுத்து உங்க அப்பாவுடைய ஆடுகளை அங்க எடுத்து கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமென், 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 ஆமென். ஹalleluya. இந்த ஒரு ரெவலேஷன் எனக்கு இங்க வந்து தான் திடீர் ரெவலேஷன். அவன் சொன்னாங்களா எல்லாத்தையும் யாக்கோபு திருடிட்டானாங்களா? திருடுன்னு ஒரு கர்த்தர். ஆமா, திருடன், பக்கா திருடன். அவர் என்ன பண்ற, நான் என்ன பண்றேன், கரெக்டா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு திருடி கொடுத்துட்டாரு. பெரிய உங்களுக்கு இப்போ இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகள்லாம் எடுத்து எனக்கு தந்தார். அவன் பிரகாரமா கர்த்தர் இவன் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அவன் திருடிட்டான்னு சொல்றான். ஓகே, கர்த்தர் தான் எல்லாம் செய்தாங்க. இங்கிலீஷ். So God has taken away all the livestock. So God has taken away all the livestock of your father and given them to me. Okay, இதுக்கு இப்படி நிறுத்தலாம். எல்லாத்தையும் எடுத்து so God has taken away the livestock of the father and given them to me. கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு கொடுத்துட்டார். ஓகே, எனக்கு அன்பாவல லாஸ்டா உங்களுக்கு முடிச்சிடறேங்க. நான் பேச வேண்டியதை பேசல, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிடுறேன். உங்களுடைய பிளஸ்ஸிங்க ஏன்னா 6 வருஷத்துல இம்ப்ரூவ் பண்ணும். யார? யாக்கோப. எத்தனை வருஷம்? 6 வருஷத்துல. இப்ப கர்த்தருக்கு டைம் இல்லை, ரொம்ப வேகமா செய்யணும், வேகமா அவனை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த நேரம் தாங்க உனக்கு எனக்கு வந்து இருக்குது. கர்த்தர் என்னுடைய growth ரொம்ப விகரஸா இருக்கும். ஸ்பீட் பண்ண போகிறார். God going to speed up his action. கர்த்தர் ரொம்ப ஸ்பீடா வேகமா செய்றார். ஏன்னா ஆல்ரெடி நீ காத்திருந்த நாள் ஆயிடுச்சுமா, காத்திருந்ததெல்லாம் போதும். இனி என் வேலைய, என் விஷயத்த நான் கோதால ரொம்ப ஸ்பீடா இறங்க போறேன். உனக்காக நான் கங்கணம் கட்டி வேலை செய்ய போகிறேன். எல்லாத்தையும் நான் பிடிக்கி தருவேன். ரொம்ப ஸ்பீடா செய்யறேன். உனக்காக ரொம்ப ஸ்பீடா, வேகமா, துரிதமா நான் செய்ய போகிறேன். 14 வருஷம் ஏமாத்துந்த கர்த்தர் பார்த்தா அவர் கையை கட்டின அமைதியா தான் இருந்தார். சில நேரம் உன் வாழ்க்கையில கர்த்தர் கையை கட்டின அமைதியா இருந்தது போல தெரியும். அவர் அமைதியா இருந்தார், எல்லாத்தையும் பார்த்தார். இனி அவர் அமைதியா இருக்க மாட்டார். உன் வாழ்க்கையில அவர் இறங்கிட்டாருங்க. உன் வாழ்க்கையை உயர்த்த அவர் இறங்கிட்டார். இது உன்னுடைய நேரம் ஜேக்கப், இது உன்னுடைய நேரம். உன் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். உன் கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறார். உனக்காக அவர் வழக்காடுகிறார். லாபானிடத்துல வழக்காடுகிறார். உனக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். பயப்படாத, கர்த்தருடைய ஆக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். இனி உன்னை உயர்த்துறது ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கும். ஏன்னா லேட் பண்ண அவருக்கு அவசியம் இல்ல. எல்லாம் தாமதமானது ஆச்சு, தாமதம் எல்லாம் முடிஞ்சிச்சு. கர்த்தர் தம்முடைய கிரியையை ரொம்ப ஸ்பீட் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமீன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya.